மகாராஜாக்கள் ரொம்ப நல்லவங்க. குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதையெல்லாம் உடனே தீர்த்து வச்சாங்க. பாரபட்சம் இல்லாம மக்களுக்கு நீதி வழங்கினாங்க. டீச்சர், யார் அந்த மகாராஜா? உதாரணமா மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா இருந்தாரு. நெடிய கடல் சூழ்கின்ற உலகத்தில் ஜெயவிந்தை வாழ்வுற்ற சுகவிந்தி தேசத்தில் சிந்தை மகிழ் அங்கமொடு வங்கம் கலிங்கம் சந்தமக தங்குருகு விந்தம் குளிர்ந்தம் சிங்களம் சிங்கணம் சிந்து செவ்வீரம் பொங்கணம் குந்தளம் குடகு காஷ்மீரம் சிங்கார மலையாள நேபாள மாளவம் வங்காள காந்தார பாஞ்சால சாளுவம் செப்பரிய ஆந்திரம் திராவிட மராடம் பற்பரம் கூர்ச்சரம் விதர்ப்பம் விராடம் தீதில்லா கர்நாடக காம்போஜ முதலாக ஓதுமைம்பத்தால் தேச துள்ள மகராஜர் தினமும் வந்தெதிர் சமூகம் கண்டடி பணியும் பங்கஜ நிகழும் சம்பத தியாக யோக நாகரீக ஏக போக மாவிவேக ராஜ ராஜ மனுநீதி சோழன் வாழ்க. அமைச்சரே, அரசே, நாடு எப்படி இருக்கிறது? மாதம் மாறி மழை பொழிகிறது மகாராஜா. அது அரண்மனையிலும் பொழிகிறது, அதை யாமும் அறிவோம். குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் ஐயா? மனுநீதி சோழன் ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான குறையுமில்லை மகாராஜா. ஆராய்ச்சி மணி அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது குறை இருக்க வேண்டுமே. மன்னா, அந்த ஆராய்ச்சி மணியை அடிப்பது நமது குடிமக்களில் எவரும் இல்லை, ஒரு பசு அடிக்கிறது. நமது இளவரசர் ஓட்டிச் சென்ற தேர்காலில் அந்த பசுவின் கன்று அடிபட்டு இறந்து விட்டதாம். இறந்து விட்டதா? பசுவும் ஒரு உயிர்தான். கன்றிழந்த பசுவின் வழக்கிற்கு சரியானதோர் தீர்ப்பு வழங்க வேண்டும். என்ன செய்யலாம்? கன்றை இழந்த பசு, பசுவை இழந்த கன்றை அதற்கு கொடுத்து விட்டால்? வாயில்லா ஜீவன் என்பதால் வழக்கை சுலபமாக முடித்து விட்டீர். வாதியை பார்த்து தீர்ப்பு வழங்க கூடாது அமைச்சரே. வழக்கை பார்த்து தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். பாசம் எல்லோருக்கும் பொது. கன்றை இழந்த அந்த பசு துடிப்பதை போல அந்த கன்றை கொன்றானே, அவனை பெற்றவர்களும் அவனை இழந்து துடிக்க வேண்டும். அதனால் இளவரசனை அதே தேர்காலில் ஏற்றி கொல்ல வேண்டும். மகாராஜா, இளவரசர் நமது ஒரே மகன், உங்களது ஒரே வாரிசு. அவனை கொல்வதா? மக்களுக்கு மட்டும் இல்ல, தங்கள் மகாராணிகளுக்கு நல்லவங்களாவே நடந்துக்கிட்டாங்க. நீதிமான்களா மட்டும் இல்ல, பெரிய வள்ளல்களாவும் இருந்தாங்க. யாராவது இல்லன்னு போய் கேட்டா இல்லன்னு சொல்லாம உடனே கொடுத்துருவாங்க. உதாரணமா கர்ண மகாராஜாவை சொல்லலாம். வாழ்க கர்ண மகாராஜா, வளர்க நின் கொடை. அந்தணன் தர்மம் கேட்டு வந்திருக்கிறேன். பால் தரும் பசுக்களா இல்லை பூத்தரும் தோட்டங்களா? என்ன வேண்டும்? எனக்கு தங்களது கவசமும் குண்டலமும் வேண்டும். கவச குண்டலமா? அப்படியானால் நீர் அந்தனர் இல்லை, இந்திரன். அந்தனர் வேடத்தில் வந்திருக்கும் இந்திரன். கர்ணா, எப்படி என் வேஷத்தை கண்டுகொண்டாய்? அந்தரனாக இருந்திருந்தால் பூஜைக்கு வேண்டியதை தான் கேட்பான். நீர் போருக்கு வேண்டியதை அல்லவா கேட்கிறீர். இப்போது என்னோடு போரிட்டுக் கொண்டிருப்பவன் அர்ஜுனன். அவன் சுத்த வீரன், யாசிக்க மாட்டான். அவனுக்காக யாசிப்பதென்றால் அவனது தந்தையான இந்திரனாக தான் இருக்க வேண்டும். என் யூகம் சரிதானே? என்னை மன்னித்துவிடு கர்ணா. வெல்லுங்கள் இந்திரரே. கர்ணனிடம் யாரும் இல்லை என்று வரலாம், ஆனால் இல்லை என்று போகக்கூடாது. கவச குண்டலத்தை உமக்கு தருவதால் எனக்கு ஏற்பட போகும் பாதகம் புரியும். ஆனால் உயிரை கேட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்தவே நான் தருகிறேன். கர்ணா, 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 கர்ணா. எம்மை அழைத்ததின் நோக்கம்? மகாராஜா வேஷம் கார்வே போகல போல இருக்கு. நமக்கு நல்லதுதான். மகாராஜா மகாராஜா
வழக்கம் போல வசூல் ஆகல. கொடுக்க வேண்டிய சம்பளத்துல கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறேன். எவ்வளவு? 10 ரூபா தான். என்னங்க இது அநியாயம்? குறைச்ச சம்பளக்காரனுக்கு அதிகமா குறைக்கிறீங்க, அதிக சம்பளக்காரனுக்கு கொஞ்சமா குறைக்கிறீங்க. கொடுக்கறதே 10 ரூபா தான்டா. மகாராஜா மகாராஜா, இத பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கணும். மந்திரி, மன்னா, இந்த பொற்காசுகளை வாங்கி எமது கஜானாவில் போடும். உத்தரவு மன்னா. அண்ணே அண்ணே அண்ணே, யார் அது? என்ன தெரியலையா? நம்ம கம்பெனி கள்ளப்பாட்டு கந்தசாமிண்ணே. கும்பிடுறேண்ணே. குறை என்ன கூறும்? சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு குல்லுபாய் கம்பெனிக்கு போனேண்ணே. அங்க கட்டிக்கிற துணிக்கே கஷ்டம் வந்துருச்சுண்ணே. அதனாலதான் ராஜபாட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேண்ணே. என் கம்பெனியை விட்டு போனாலே கட்டிக்கிற கோமணத்துக்கே பஞ்சம் வந்துருண்டா. மங்களம் உண்டாகட்டும். கர்ணன்னா கர்ண மகராஜனே தான். அடடடடடடடடடா. ஏண்டா சினிமா புகழ், என்னடா இது? கர்ண வேஷம் போட்டாருல்ல, கார்வை இன்னும் குறையல. தானம் பண்ணட்டும், அதுக்கு ஏன் அங்க வஸ்திரம் தான் கிடைச்சதா? என்னங்க முதல்ல குளம் முச்சாமி பாவதரே, என்னடா சினிமா புகழ், இந்த முட்டையும் பகோடாவையும் எங்க இலையில வச்சா நாங்க சாப்பிட மாட்டோமா? ஏன் இலைய பாத்தியா? அதெல்லாம் கம்பெனி சப்ளை இல்லடா, அவங்க கை காசு போட்டு வாங்கினது. கம்பெனி சாப்பாடு வெறும் வெண்டைக்காய் சாம்பார் தான். என்னங்க ராஜபாத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடா? அவருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் தான்டா. இந்த சொத்த வெண்டைக்காய் சாம்பாரியா இப்படி சப்பு குட்டி சாப்பிடுறாரு? அடே சினிமா புகழ் சின்னச்சாமி முதலாளி, நீ மந்திரி வேஷத்தை கலைச்சதும் மறுபடியும் வெறும் சின்னச்சாமியா மாறிடுற. இந்த மாதிரி சில்லறை தகராறெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவர் அப்படி இல்ல, வேஷத்தை கலைச்சாலும் தன்னை ராஜாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜ போஜனா. அண்ணே அண்ணே, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. இந்த பழைய மெத்தையிலையும் பிஞ்ச தலானிலையும் அம்சத்தூளிகா மஞ்சத்தோட சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரியுதே, அது எப்படி என்ன முடியுது? நான் ராஜா, மகாராஜா. வேஷம் போட்டாதானே? வேஷம் போடாத போதும் அப்படி நடந்துக்கிட்டீங்களே, அது எப்படி என்ன? சின்ன போலீஸ்காரன் இருக்கானே, அவன் உடுப்பு போடாதப்போ போலீஸ்கார மாதிரியா தான் நடந்துக்கலாம். அதே மாதிரி நான் ராஜா வேஷம் போடுறவன் வேஷம் போடாதப்போ ராஜா மாதிரியே நடந்துக்கிறேன். என் வேஷம் என்ன பாதிச்சிருக்கு. அது சரிங்க, நீங்க ராஜா வேஷம் போடும் போதெல்லாம் நானும் தான் மந்திரி வேஷம் போடுறேன். எனக்கு அந்த மதியுகம் இல்லையே. வராது. நான் ராஜா வேஷம் போடுறப்போ அந்த வேஷத்தோடயே கலந்துடுறேன். அதனால ராஜாவாவே மாறிடுறேன். நீ கூலிக்கு மாறி. எங்க போறீங்க? மகாராஜா அந்தப்புறம் போகிறார். நல்ல வேளை ராஜபாத் போட்டீங்க, பொழைச்சீங்க. கள்ளபாத் போட்டிருந்தீங்க, எங்கேயாவது கொள்ளடிச்சிட்டு இந்நேரம் உள்ள இருந்திருப்பீங்க. அம்சத்துளிகா மஞ்சம், அப்சரஸ் ஒண்ணு வல்லியே, காத்து கூட வல்லியே. எலே வீசேண்டா. போங்க. ஏங்க என்ன பிடிக்கலையா? உங்களை பிடிக்குதுங்க, ஆனா மகாராஜா மாதிரி போஸ் கொடுக்கறது தான் பிடிக்கல. நானா கொடுக்குறேன், தானா வருது. நீங்க ராஜாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ராமதுரையா நினைங்க. சரி நினைக்கிறேன். என்ன கங்காவா பாருங்க. கங்கா, ராமதுரை, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? கொட்டகை நிறைஞ்ச மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆசை. உங்க மேல நான் வச்சிருக்கிற ஆசையை விட அது குறைச்சலா தான் இருக்கும். மகாராணி, போங்க. ஆராய்ச்சி மணி அடிக்கிறது.
குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறார். அவரை வரச் சொல். அடே 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 குடிமகனே, உன் சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா. என்ன? டேய் டேய் டேய், சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா டேய். முதல்ல பழைய சம்பள பாக்கியம் கொடுங்க, அப்பதான் சீனுக்கு போவேன். சரியான வசூல் மன்னன்டா நீ. வணக்கம் மகாராஜா. ஓ, குடிமகனோ? குடிமகனே, உன் குறை என்ன கூறு? எங்க பள்ளிக்கூடத்துல சொன்ன மகாராஜா நீங்க தானா? பள்ளியில் என்ன சொன்னார்கள்? மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா. குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் தீர்த்து வைப்பார்னு சொன்னாங்க. ஆம், அந்த மனுநீதி சோழன் நாம் தான். நாவேதான். உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடிமகனே, உடனே தீர்த்து வைக்கிறேன். ஏயா இன்ஸ்பெக்டர், ஒருத்தன் ஊரையே வெட்டி போட்டு போயிருக்கான், நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனா நடத்துறீங்க? இல்ல பொறிகடலை வியாபாரம் நடத்துறீங்களா? இன்னைக்கு போலீஸ் வேண்டிய விட்டு பிள்ளை வெட்டிருக்காங்க, நாளைக்கே போலீஸ்கார விட்டு பிள்ளை வெட்ட மாட்டேன்னு என்னையா நிச்சயம்? அதான் நான் கேக்குறேன். ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் ஒன்னா கூடி வந்திருக்கான், உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கா உங்க டிஎஸ்பி? போய் கிழின்னு கிழிக்கிறான் பாரு. இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல பொறிக்கடலை விக்கிற இடம் நினைச்சீங்களா? ஆளுக்கு ஆளு கத்துறீங்க, என்ன விஷயம்? எங்க 3 பேரோட பிள்ளைங்க, அவரோட தம்பி, மொத்தம் 4 பேரு. ஒருத்தன் கோழி அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டு போயிருக்கான். அறுத்து போட்டுட்டு சும்மா போகல, அட்ரஸையும் எழுதி போட்டுட்டு போயிருக்கான். மகாராஜான்னு ரத்தத்தால எழுதின கொடி பறக்குது. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதானே கேக்குறேன். உங்க பிள்ளைகளை கொன்னுட்டாரா? அப்படின்னா அவன் நிச்சயமா மகாராஜாவா தான் இருக்க முடியும். வாழ்க மகாராஜா. வாழ்த்துறத பார்த்தா நீயே வாள் எடுத்து கொடுத்துருப்ப போல இருக்க. விலங்கு போட வேண்டியவனுக்கு மாலையே போடுறீங்களா? ஆளையே பிடிச்சு கொடுத்தாலும் உள்ளதெல்லாம் மாட்டீங்க, பல்லக்கில் உட்கார வச்சு ஊரெல்லாம் வருவீங்க போல இருக்கு. அதான் நான் கேக்குறேன். Shut up. புருஷனை கொன்னு பொண்டாட்டிய கெடுத்து புள்ளைய அனாதையாக்குன உங்க போக்கிரி பசங்களை நான் கைது செய்தப்போ சட்டத்தையும் கோர்ட்டையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்ட அந்த சண்டாளத்தனத்தை நான் மறக்கல. ஐயே பாபு, அழக்கூடாது. உன்னை ஸ்கூல்ல சேர்க்கிறேன். இனிமே உனக்கு எல்லாம் நான் தான். சிங்கராயர் விஷயம்னா சாதாரணமா என்ன? உள்ள மீசக்காரனே ஒதுங்குறான், இல்லாத மீசைய பெருசா முறுக்குனிய எப்படி? பாவம், குடும்ப பொண்ணா இருந்து தலைய தொங்க போட்டா அம்சமா இருக்கும், காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு தலைய தொங்க போட்டா அசிங்கமால இருக்குது. அன்னைக்கு நீங்க வளைச்சு போட்ட சட்டத்தையும் நீதியையும் இன்னைக்கு நிமிர்த்தி நிறுத்தி இருக்கார் அந்த மகாராஜா. அதனால மறுபடியும் சொல்ற, வாழ்க மகாராஜா. நோ நோ நோ. ஒரு அரசியல்வாதி இப்படி பேசலாம், ஒரு அதிகாரி, அதுவும் போலீஸ் அதிகாரி இப்படி பேசக்கூடாது. மன்னிக்கணும் சார். போலீஸால தடுக்க முடியாத, சட்டத்தால தவிர்க்க முடியாத, கோர்ட்டால தண்டிக்க முடியாத குற்றவாளிகளை ஒரு தனி மனிதன் தண்டிச்சிருக்காருனா அவரை பாராட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான்சென்ஸ். சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டவன் செஞ்சது சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றது போலீஸ்கார வேலை இல்லை. குற்றம் செஞ்சவன் சர்வேஸ்வரனா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம்ம கடமை. லுக் சீதா, எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிக்கிற, கைது பண்ற. எஸ் சார். இப்பதான் சார் நீங்க எஸ்பி, அடுத்து டிஐஜி, அதுக்கு அடுத்து ஐஜி. நான் வாங்கி தரேன். தலைவரே, எஸ்பியா இருக்கும் போதே இந்த முறை முறைக்கிறாரு. இவரை டிஐஜி ஐஜின்னு நாம தூக்கி விட்டோம்னா என்ன ஆகும்? அதானே கேக்குறேன். பெரியவங்க பேசுறாங்க, நானே கம்முன்னு கிடக்குறேன். நீ என்ன கேக்குற? அதானே கேக்குறேன். என்னடா மறுபடியும் அதானே? அவன் இவன் தம்பியை வெட்டதை விட இவனை வெட்டி இருக்கணும். அதானே கேக்குறேன். பாபு, ஏன் மண்ணை போட்டு மிதிச்சிட்டு இருக்க? இது மண்ணல, எங்க அம்மாவுக்கு அடுத்த மிருகங்க, எங்க அப்பாவுக்கு அந்த பாவிங்க. உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன்.
இவங்கள நீ கொல்ல வேண்டியதில்லை. நீங்க தான் கோர்ட்ல தண்டனை வாங்கிட்டாரன்னு சொன்னீங்க, அவங்க தப்பிச்சிட்டாங்களே. மனுஷங்க கோர்ட்ல இருந்து தப்பலாம், ஆனா ஆண்டவன் கோர்ட்ல இருந்து தப்பவே முடியாதுப்பா. உங்க அப்பா அம்மாவை கொண்ட அந்த 4 பேருக்கும் ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டாரு. ஆண்டவனா? ஆமா, ஒரு காலத்துல நம்ம நாட்டு ஆண்டவன் மகாராஜா. அந்த மகாராஜாவே தாம் வாளால அந்த 4 பேரையும் வெட்டி கொன்னுட்டாரு. மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. ஏய், உனக்கு மகாராஜாவை தெரியுமா? ஓ தெரியுமே. தெரியுமா? எங்க இருக்காரு? மகாராஜா அரண்மனையில் இருப்பாரு, குல்மண்டலத்தில் இருப்பாரு. குடிமக்களுக்கு என்ன குறைந்தாலும் தீர்த்து பாரு அப்படின்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. ஐயா, இது கூட உங்களுக்கு தெரியாது? எனக்கும் தெரியும், சும்மா உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மகாராஜா வாழ்க சொல்லு. மகாராஜா வாழ்க, 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 மகாராஜா வாழ்க. ஒரு அறிவிப்பு. வர வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்கூல்ல பெற்றோர் தின விழா. அதுல சிறந்த பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடக்கும். ரேவதி, உங்க அப்பா அம்மா வருவாங்களா? வருவாங்க டீச்சர். வெரி குட். முத்து, உங்க அப்பா அம்மா? கண்டிப்பா வருவாங்க வெரி டீச்சர். குட். பாபு, உங்க அப்பா அம்மா? ஓ, பாவம், உனக்கு தான் உங்க அப்பா அம்மா இல்லையே. போன வருஷம் நடந்த போட்டியில உங்க அப்பா அம்மா தான் ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் அவங்க இல்ல. குமார், இந்த வருஷம் போட்டியில எங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க. வெரி குட். எங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க. இல்ல 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 எங்க அப்பா அம்மா தான். 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 எங்க அப்பா அம்மா தான். எங்க அப்பா அம்மா தான். உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடிமகனே, உடனே தீர்த்து வைக்கிறோம். மீண்டும் ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறான். அவனை வரச் சொல்லுங்க. மகாராஜா வணக்கம். என்ன சீனுக்கு போகணுமா? அப்ப சில்லறைய வெட்டுங்க. சில்லறைய வெட்டாமலே சீன் நடந்துகிட்டு இருக்குடா. அங்க பாரு. ஓஹோ, நமது குடிமகனோ? இப்போது உன் குறை என்ன? கூறு. மகாராஜா மகாராஜா, நாளைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல பெற்றோர் தினம். அதுல கலந்துக்க எனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வேணும். தெரிவிங்களா? குழந்தாய், உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் ஆண்டவனால் தான் தர முடியும், அரசரால் தர முடியாது. இல்ல, உங்களுக்கு தெரியாது. எங்க மகாராஜா எதை கேட்டாலும் தருவாரு. ஆம், தருவோம். நாளை உன் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வருவார்கள். போய் வா. கங்கா, எப்படி எப்படி? இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க. கங்கான்னா இதுல என்ன ஆச்சரியம்? இல்ல, வழக்கமா மகாராணி அப்படின்னு கூப்பிட்டு மகாராஜாவா ஒரு போஸ் அடிப்பீங்களே, அது இல்லாம சாதாரணமா ராமதுரையா வந்து என்ன இப்படி கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கலாமா? என்னங்க நீங்க என் மனசுக்கு பிடிச்சா போல மாறி வந்திருக்கீங்க. கேக்குறதாவது உத்தரவு போடுங்க. நான் மகாராஜாங்கிறத நிரூபிச்சாகணும். மறுபடியும் முருங்கை மரம் ஏறியாச்சா? பாபுவுக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்தாகணும். அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆகணும். அது வெறும் நாடகம் தானேங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நிஜம். அந்த பையனை என்ன மகாராஜா நம்புறா. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தி ஆகணும். எப்படிங்க முடியும் அது? அந்த பையனுக்கு நான் தான் அப்பா. நான் பாபுவுக்கு அப்பா, நீ அம்மா. அம்மா அப்பாவுக்கு மனைவி தானே. நீ என் மனைவிங்கிறது கடையாளமா இந்த திலகத்தோடு நெத்தியில் வைக்கிறேன். மகாராஜாவை நினைச்சு நீங்க பொட்டு வச்சீங்கன்னா அது நாடகத்துல வைக்கிற பொட்டு மாதிரி. வேஷத்தை கலைக்கும் போது பொட்டும் கலைஞ்சு போயிடும். நீங்க வைக்கிற பொட்டு என் நெத்தியில நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க ராமதுரையாவே இருக்கணும். மகாராஜாங்கிறது உண்மை இல்ல, வெறும் வேஷம்தான். அதை என்னால ஒத்துக்க முடியாது. மகாராணி, வருகிறோம்.
ஐ மகாராஜா வந்துட்டாரு. மகாராஜா வந்துட்டாரு. குடிமகனே, இனிமே நான் தான் உனக்கு அப்பா. ஐ மகாராஜா எங்க அப்பா. ஐ மகாராஜா எங்க அப்பா. ஆனா அம்மா தான் கிடைக்கல. அம்மா தான் அப்பவே வந்துட்டாங்களே. வாங்க காமிக்கிறேன். வாங்க. ஒரு சமயம் கங்கா வந்திருப்பாளோ. அம்மா 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 இவங்க தான் அப்பா. அப்பா இவங்க தான் அம்மா. அப்பா அம்மா பிடிச்சிருக்கா? அம்மாவை பிடிச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு அப்பாவை பிடிச்சிருக்காங்கிறத பொறுத்த விஷயம். அம்மா அப்பாவை பிடிச்சிருக்கா? ஒரு பிள்ளைக்கு தாயானதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவையும் அம்மாவுக்கு அப்பாவையும் பிடிச்சிருக்காங்கிற பேச்சே வரக்கூடாது. என்ன? வாங்க. வணக்கம். பேடிக்கையில குழந்தைக்கு அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறது வழக்கம். இங்க என்னடானா குழந்தை அம்மாவுக்கு அப்பாவை அறிமுகப்படுத்துது. பெற்றோதனை போட்டி ஆரம்பிக்க போகுது. கலந்துக்கலாம் வாங்க. அப்பா போட்டியில் நாம தான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சிருவேன். அம்மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. அம்மா நீ போ. பெற்றோர்களே, இப்பொழுது பெற்றோர்கள் தின விழா போட்டிகள் தொடங்குகிறது. பெற்றோர்களின் கையில் செங்கல் தரப்பட்டிருக்கிறது. பிள்ளையின் பாதம் தரையிலே படாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். இல்ல அது தப்பு. வெரி குட். செங்கல் உடைந்தாலும் பிள்ளையை தன் உள்ளங்கையிலே தாங்கி சென்ற பெற்றோர் முதல் மதிப்பெண் பெறுகிறார்கள். பரிசு மே 1ஆம் தேதி நமது பள்ளியின் விடுமுறை. அந்த விடுமுறை நாட்களில் சென்னையில் இருக்கும் பிஜேபி ஒண்டர்லேண்டில் நமது விருந்தாளிகளாக இவர்கள் 30 நாட்கள் தங்குகிறார்கள். இந்த லட்சிய தம்பதிகள் இன்று போல் என்றும் இணைபிரியாத இனிது வாழ எமது வாழ்த்துக்கள். என்னம்மா வெஞ்சாமர விமலா, பாடம் பண்ணலையா? வீசுறத வெஞ்சாமரம். இதுல பாடம் என்ன வேண்டி கிடக்கு? இப்படித்தான் போன வாரம் வெஞ்சாமரை வீசும்போது ராஜபாட்டு மூஞ்சில இடிச்சு மூஞ்சி ஊங்கி போய் 3 நாளா படுத்து கிடந்தான். அங்க பார், அவன் பொழைக்கிற புள்ள என்ன அக்கறையா கண்ணும் கருத்துமா பாடம் பண்ணிட்டு இருக்கான். என்ன தூணு நெளியுது, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? தலைகளை நின்னா கண்ணை உப்பும்னு சொன்னாங்க. இனிமே எல்லாரும் தலைகளை நில்லுங்க. கண்ணை உப்பும், சாப்பாடு செலவு மிச்சம். சின்னச்சாமி, சின்னச்சாமி, பட்ட பேரை சேர்த்து சொன்னா தான் திரும்பி பதில் சொல்லுவேன். ஓ சினிமா புகழ் சின்னச்சாமி அவர்களே, அப்படி சொல்லுங்க. ஏண்டா சின்னச்சாமி, நானும் உன்னை ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சினிமா புகழ் சொல்றியே, அப்படி எந்த படத்துல நடிச்சிருக்கிற நீ? என்னங்க அப்படி கேட்டீங்க? சாதன படத்துல நடிச்சிருக்கானுங்க. நான் கூட பாத்துருக்கிறேன். என்ன வேஷம்? அதுல கும்பலா ஜனங்களா நிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருமே, அதுல கோடியில தடிய பிடிச்சிட்டு இருக்கானே, அது நான் தாங்க. வாங்க டிஎஸ்பி அம்மா, வணக்கம். மேடைக்கு வந்து நாடகத்தை பத்தி நல்லதா 4 வார்த்தை பேசணும். மேடைக்கு வந்து பேசினாதானே நாடகம் நல்லா தான் இருக்கு. ஆமா, என்ன உங்க மகாராஜா மொட்டை வாழ் கையில புடிச்சிட்டு நிக்கிறாரு? நல்ல வாழ் இல்லையா? இருக்கே பளபளான்னு பட்டா தலை துண்டாயிடும். அப்படி ஒரு வாழ் இருக்கு. ராஜபாட்டு ராமதுரை மனுநீதி சோழனா வந்து வாழை உருவிட்டா மனுநீதி சோழனாவே மாறிடுவாரு. இன்னைக்கு டிஎஸ்பி நாடகத்துக்கு வருவீங்கன்னு சொன்னேன், இருந்தும் மொட்டை கட்சியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். நல்ல நடிகன் தான், ஆனாலும் கொஞ்சம் அலும்பு. ஓஹோ, போலீஸ் வருதுன்னு உங்க ராஜபாட்டுக்கு தெரியுமா? தெரியுமாவாவது அனௌன்ஸே பண்ணிட்டேன். அதனாலதான் 5 ரூபா டிக்கெட் 50 போயிருக்கு. அப்போ பட்டா தலை துண்டாகிற மாதிரி ஒரு வாழ் இருக்குல்ல?
என்ன எப்படி கண்டுபிடிங்க? இந்த முதலக்குளம் முத்துசாமி பாகவதரோட நவரச நாடக சபாவில சரித்திர நாடகத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாமே இருக்கு. அடுத்த சீன்ல அதே வாளோட வர சொல்றேன், பாருங்க ராசா பார்த்த. சீதா, காக்கி சட்டை போட்டவங்களுக்கு கடமை தான் முக்கியம். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிற, கைது பண்ற. என்னடா இன்னும் உங்க அப்பா அம்மாவை காணோம்? நல்லா இருக்கு. ஹாய், அம்மா வந்தாச்சு. என்ன ஒரு மாசம் வெளியூர்ல போய் தங்க போறீங்க, உடுத்தின போடவே வந்திருக்கீங்களே? போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணா போதும் வந்துடும். ஆமா, அப்பா எங்க? அப்பா இன்னும் வரல. வரலையா? பையனை விட அம்மா ரொம்ப அவசரப்படுறீங்களே. ஏன் அவசரம் உங்களுக்கு என்னங்க தெரியும்? மேடம், உங்க சலிப்புல உண்மையான மனைவியோட உரிமை தெரியுது. ரொம்ப பேர் வாழ்க்கையில கூட கணவன் மனைவியா நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க நடிப்புல கூட ஒரு உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் டீச்சர். ஹாய், அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தாச்சு. உங்க டாடி பிராணத்துக்கு ரெடியா தான் வந்திருக்காரு. என்ன பாபு, ரெடியா? நான் தட்ட துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அம்மா தான் சும்மா வந்திருக்காங்க. ஏண்டி சீதா? என்னங்க சீதா? ஐயோ, என்ன சீதா? ஒரு புருஷனோட அந்தஸ்து அவன் உடுத்தி இருக்கிற துணி இல்ல, பொண்டாட்டி என்ன துணி உடுத்தி இருக்காளோ அதை பொறுத்தா இருக்கு. நீ இப்படி ஒரே படையோட வந்தேன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா. ஒரு ஃபோன் பண்ணிட்டா எல்லாம் வந்துருமா? போய் பண்ணுடி, பண்ணுங்க, பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, நான் சீதா பேசுறேன். எஸ் மேடம், ரைஃபிள்ஸோட கான்செப்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கும். அவனை கட்டி எடுத்துட்டு வர லீடிங் செயின் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே புறப்பட்டுமா மேடம்? டேய் பாபு, உன் துணியெல்லாம் கொடுற, அப்பா துணியோட வச்சுக்கலாம். வேண்டாம், அம்மா பெட்டி வரல, அதுல வச்சுக்கலாம். அது வேன் புறப்படலாமா மேடம்? நோ, இப்ப வேண்டாம். அந்த பீரோல இருக்கிற சூட்கேஸை மட்டும் கொடுத்து அனுப்புங்க. எஸ் மேடம், அனுப்பி வைக்கிறேன். புறப்படலாம். ஜூட். சல்யூட் உங்களுக்கு தான். வணக்கம்மா. அடேங்கப்பா, உங்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்க. இருக்காத பண்ண. 3 மாசத்துக்கு முன்னால இந்த ஏரியால பவளக்கோடி நாளத்தை பிச்சு உதறி இருக்கோம். பாட்டுக்கு பாட்டு ஒன்ஸ் மோர் சத்தம் தான். அதனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஏகப்பட்ட ரசிகங்க இருக்காங்க. வணக்கம்ப்பா. ஆமாங்க, உண்மையிலேயே உங்களுக்கு போலீஸ்ல நிறைய ரசிகர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஹலோ ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். என்னங்க, என்ன பதட்டம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய போன் இங்க வந்திருக்கு. ராங் நம்பர்னு சொல்லி வச்சிருக்கேன். வேண்டாம் வேண்டாம், கொடுங்க. ஹலோ சார். ஆமா, சீதா தான் பேசுறேன். அந்த குற்றவாளி கிடைச்சானா? உங்களை பத்தி தான் கேக்குறாரு. என்ன பத்தியா? ஏன் ஒரு சமயம் அவரும் நம்ம நாடகம் எல்லாம் பாத்துருப்பாரு. பவளக்கொடி, ஜெகதல பிரதாபன். அவரு இங்கதான் இருக்காரு. அப்புறம் என்ன, அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? கரெக்ட் கரெக்ட் தான். ஆனா அவசரத்துல முடிவெடுத்து அது சரியில்லாம போச்சுன்னா நல்லா இருக்குது பாருங்க. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணலாம்னு இருக்கேன். சீக்கிரம் ஆகட்டும். ஐஜி கிட்ட இருந்து எனக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. ஓகே, சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி தர முயற்சி பண்றேன். என்ன டிஏஜியோட எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க? மக அப்பா கூட பேசுறேன். அப்பா டிஏஜியா? என்ன பத்தி ஏன் விசாரிக்கிறாரு? ஐயோ, மாப்பிளைய பத்தி மாமனார் இல்லாம வேற யாரு விசாரிப்பாங்க? ஓ, மாப்பிள்ளை இல்ல. சரி, அவர்கிட்ட அப்புறமா என்னமோ பாத்துக்கலாம்னு சொன்னேன்.
அவருக்கு அவசரம், சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. எங்க? மாமியார் வீட்டுக்கு. அவரு அவ்வளவு ஆர்வமா இருக்காரு, நீ என்னமோ யோசிச்சு செய்யலாம்னு சொல்றிய. உடனே முடிவெடுக்க வேண்டியதானே? எடுக்கத்தான் போறேன். பாபு படுத்தோன்னா தூங்கிட்டாங்க. இவங்க டீச்சர் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரில இவன் படுத்து தூங்குறதே இல்லையா. அப்பா அம்மாவை சாகடிச்ச அந்த கோரமான நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்து உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பானா. நம்ம 2 பேரும் வந்ததுல இருந்து போன அப்பா அம்மாவே பொழைச்சு வந்த மாதிரி நினைக்கிறேன். அதான் நிம்மதியை தூங்குறேன். இந்த நிம்மதி கடைசி வரைக்கும் இருக்கணுமே. நிச்சயமா இருக்கும். அதான் ஒத்திக்கு ஒழுங்கா நடத்துறமே. அரங்கேற்றம் அற்புதமா இருக்கும். என்ன துப்பாக்கி? துப்பாக்கி பாதுகாப்புக்கு பொண்ணாச்சே. அட போமா, பெண்களுக்கு துப்பாக்கி தராத பாதுகாப்ப இந்த கத்தி தான் தந்துச்சு. இனிமேல என் தரும், தைரியமா தூங்கு. என்னையா கேசவராம், டிஎஸ்பி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நீங்க அங்க தங்கி இருக்கிறத சொல்லிட்டீங்களா? தெரியும் சார், அம்மா 102ல தான் தங்கியிருக்காங்க. அவங்க கூட தங்கி இருக்கிறது யாரு? கூட ராமதுரை தான் சார் இருக்கான். அப்படியா? அவங்க 2 பேரும் எப்படி பழகிக்கிறாங்க? புருஷன் பொண்டாட்டி மாதிரி பழகிக்கிறாங்க சார். பி அலர்ட். எஸ் சார், எச்சரிக்கையா இருக்கும் சார். ஐயே, இது நிஜமான நாய் இல்ல, வெறும் பொம்மை. உன்னதான்டா சொன்னேன். டேய் கண்ணா, அவங்க 2 பேரோட வந்திருக்கிறிய, அவங்க அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறாங்கடா. இல்ல, அவங்க என்னோட அப்பா அம்மா தான். டேய், உண்மையான அப்பா அம்மா எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும்டா. டேய் கண்ணா, இந்த மாதிரி 1000 செட்டப்ப நான் பார்த்துருக்கிறேன்டா. டேய் கண்ணா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடா. ஏன்டா அழற? டேய், என்னடா ஆச்சு? ஏன் அழற? நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்துறீங்க. உண்மையான அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க உண்மையான அப்பா அம்மா இல்ல, நீங்க உண்மையான அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறீங்க. இல்லடா, நான் சொல்றது. என்ன ராசா பார்த்து ஸ்பெஷல் நாடகத்துக்கு போறோம்னு சர்தான் கை நிறைய காசோட வருவேன்னு பார்த்தா காயத்தோட வந்திருக்கிற. அது இந்த போலீஸ் போராத நேரம்னே இந்த அமைச்சர் கையில கத்தி கொடுத்தாங்க, சண்டை போடும்போது குத்தி. இதுக்குதான் அமைச்சர் காரனோட நடிக்க கூடாதுங்கிறது. என்ன வெஞ்சாபுரம் வச்சுறீங்க அண்ணே? முதலாளி உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஐயோ, நான் ஒண்ணு நினைக்கல, நீதானே ஆரம்பிச்ச, நீயே சொல்லிடுச்சு மாப்புகளு. நீங்களும் கங்கா அக்காவும் மேடையில ரிக்கார்ட் டான்ஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்ல மட்டும் வசூல் இல்ல, மேடையிலும் வசூல் ஆகும். பணம் தள்ளி வீசுவாங்க. கங்காவோட கண்ணு வீச்சிக்கு காசு மழை பொழியுமே. கங்கா காட்டின்னு சொல்லிட்டேன், அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. அங்கேயே சம்மதிச்சாச்சா? அடிச்சு பாத்துருவோம். பாபு, நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன். வேற ஸ்கூலுக்கு போறியா? இல்ல, லட்டு சாப்பிட போறேன். லட்டு சாப்பிட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாது? வர முடியாது. ஏன்னா அந்த லட்டுல எங்க அம்மா விஷத்தை கலந்து கொடுப்பாங்க. அம்மா விஷத்தை கலப்பாங்களா? எங்க அப்பா வேலை செய்யற மில்ல அடைச்சிட்டாங்க. வேலை இல்லைன்னா சாப்பிட முடியுமா? கையில இருக்கிற கடைசி காசுக்கு அப்பா லட்டு வாங்கிட்டு வருவாரு. அதுல எங்க அம்மா விஷத்தை கலந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாரும் செத்து போயிடுவோம். பாபு, நான் போறேன். அடடே, வாங்கண்ணா. மகாராஜாவை பார்க்கணும். ஓ, குடிமகனாச்சே, குறை சொல்ல வந்திருக்கிறீங்களோ? மகாராஜாவுக்கு அரண்மனை வாழ்க்கை அழுத்து போச்சான். மக்கள் குறைகளை கேட்கறதுக்காக மகாராஜா தெரு தெருவா அலையிறாரு. நீங்களும் போய் பாருங்க. மகாராஜா, 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 மகாராஜா. குடிமகனே, மகாராஜா இங்க இருக்கிறோம். ஆமா, என்ன அப்படி பாக்குற? சிம்மாசனம் இல்ல, மகாராணி இல்ல, மந்திரி கூட இல்ல.
அது மகாராஜா இப்பொழுது மாறு வேடத்தில் இருக்கிறார். ஆமா, எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க மகாராஜா மாறு வேஷத்துல நகர் சோதனை பண்ணுவாருன்னு. குடிமகனே, கொள்ளை, கொலை, தற்கொலை, ஒழுக்கக்கேடு இவைகளை உண்டாக்கும் கொடியாரக்கன் வேலையில்லா திண்டாட்டம் தான். இனி ரேவரியின் தந்தைக்கு மட்டுமல்ல, இந்த நகரத்தில் வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை தரப்படும். போய் வா. அறிவிப்பு: சோழபுரத்தில் அடைத்து கிடக்கும் தொழிற்சாலைகள் அனைத்தும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அங்கு ஏற்கனவே வேலை இழந்த தொழிலாளர்களைப் போல் 2 மடங்கு தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும். தவறினால் முதலாளிகளின் தலைகள் துண்டிக்கப்படும். மகாராஜா. உத்தரவு உற்சாகமா தான் இருக்கு, நிறைவேறுமா? சர்க்கார் உத்தரவு போட்டாலே இந்த முதலாளிங்க சட்டம் பண்ண மாட்டாங்களே. சர்க்கார் உத்தரவு போட்டு சும்மா உட்காந்துரும். மகாராஜா அப்படி இல்ல, கட்டளையை போட்டுட்டு கத்தியும் கையுமா வந்துருவார்ல. தெரியும். தொழிற்சாலைகள் திறக்கப்படவில்லை என்றால் முதலாளிகளின் தலை துண்டிக்கப்படும். தலை இல்ல, அதுக்கு மேல இருக்கிறத கூட துண்டிக்க முடியாது. நீங்க தாங்க உண்மையான தலைவர். சும்மா பேசியே என்ன மாதிரி சோப்லாங்கிய தைரியசாலி ஆக்கிறீங்க. இருந்தாலும் அவன் வெட்டி போட்ட தலைங்களை நினைக்கும் போது ஒட்டம்பு வெட்ட 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 நடுங்குதுங்க. நீ கவலையே படாத. சட்டமே நுழைய சங்கோஜப்படுற நம்முடைய கோட்டைக்குள்ள சாம்ராஜ்யமே இல்லாத அந்த மகாராஜா நுழையறத நான் பாக்குறேன். நுழையறத பாக்குறீங்களா? அவன் அழியறத பாருங்க. அதையும் நான் பாக்குறேன். 2 in 1. கூப்பிட்டீங்களா? 2 in 1. எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வை. இதோ. அது என்னங்க 2 in 1? புது பெயரா இருக்குது. அது வெளியே போய் பார்க்க வேண்டிய ஆம்பளை வேலையும் பார்த்துக்கான், வீட்டுக்குள்ள பார்க்க வேண்டிய பொம்பளை வேலையும் பார்த்துக்கான். தலைவர் ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறாரு. அதானே கேட்க விடாத. எல்லாரும் உட்காருங்க. பீடி கையடியா கொட்டிக்கிட்டான். அந்த ஆளு திங்கிற போதும் தூங்குற போதும் தான் அதானே கேட்கறேன்னு அறுக்கிறது இல்ல. இன்னைக்கு என்ன? ஐயாவுக்கு பிடிச்ச ஆவி பறக்கிற இட்லி தான். 2 in 1 இட்லினாவே பூ மாதிரி இருக்கா. கையடியா. தலைவரே, இட்லி அள்ளி போடுங்க. ஐயோ, இது எப்படி வந்தது எனக்கு தெரியாது. இப்ப ஆட்டுத்தலை, அடுத்தது ஆளுங்க தலை. மகாராஜாவுடைய அறிவிப்பு சிம்பாலிக்கு அனுப்பி இருக்கிறாரு. மேனேஜர் கூப்பிட்டீங்களா முதலாளி? உடனடியா தொழிற்சாலையை திறக்கணும். 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும். முதலாளி, 500 பேருக்கே வேலை இல்லைன்னு தானே தொழிற்சாலையை மூடணும். இப்ப 1000 பேருக்கு எப்படிங்க முடியும்? ஐயோ, இப்ப போய் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காதயா. உனக்கு உன் தலை வேணுமா வேணாமா? இங்க பார். தலைய தனியா பார்க்கும் போது என் கொலையே நடுங்குது. தலைக்கு உடம்புக்கு கனெக்ஷன் இருக்கணும்னா கட் அண்ட் ரைட்டா ஃபேக்டரியை திறந்தே ஆகணும். ஹலோ, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஆமா, ஆபீசர் தான் பேசுறேன். 2 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறேன். என்ன விஷயம்? சிங்கராயர் சாராய தொழிற்சாலைக்கு அர்ஜென்ட்டா 1000 பேர் வேலைக்கு வேணும் சார். என்ன அது ஆச்சரியமா இருக்கு? கடந்த 40 வருஷமா இங்க வேலைக்கு பதிவு பண்ணினவன் எல்லாம் வேலை பார்க்காம ரிட்டையர்ட் ஆயிட்டான். பதிவு பண்ணின தவிர எவனுக்கும் வேலை அனுப்பல. இன்னைக்கு என்னடானா காலையில இருந்து கம்பெனிக்கு ஆள் மேல ஆள் கேட்டு போன் மேல போன் வந்து இருந்தாலெல்லாம் தீந்து போச்சு. ஏயா, என்னையா விசேஷம்? சர்க்காருக்கார் மாறி போயிடுதா? மாறித்தான் சார் போச்சு. மகாராஜா உத்தரவு பார்க்கல நீங்க? 3000 ரூபாய் சம்பளம் சார். எத்தனை பேர் இருந்தாலும் உடனடியா அனுப்பி வைங்க சார். அனுப்பி வைக்கவா? இங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு சார். உடனே அனுப்பி வைங்க சார். அப்படியா? இதோ வந்துட்டேன். 3000 ரூபாய் சம்பளம். நாமே போய் சேர்ந்துட வேண்டியதா? வேலாயுதம், உங்க கஷ்டத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன். என் மனசு தாங்கல. அதனால்தான் நானே வீடு தேடி வந்தேன். நான் முன்ன மாதிரி இல்லப்பா, ரொம்ப திருந்திட்டேன். அதனால நாளைக்கே ஃபேக்டரி திறக்க போறேன். நீங்க எல்லாம் வேலைக்கு வந்துருங்க. முன்ன வாங்கின சம்பளத்தை விட 500 ரூபாய் கூட போட்டு கொடுக்க போறேன். முதலாளி, வேலாயுதம், விழ வேண்டியது இவர் காலில் இல்ல, அந்த மகாராஜா காலில் தான். அவர் போட்ட ஆணையில தான் இந்த முதலாளிங்க எல்லாம் ஆளா பறக்குறாங்க. மகாராஜா, அந்த மகாராஜா ஊம பசங்களை பேச வச்சிருக்கான், கூன பசங்களை நிமிர வச்சிருக்கான். பாப்போம்.
யார் காலில் வேணா விழுங்கப்பா, ஆனா வேலைக்கு வந்துருங்க. வந்துடுறீங்களா? தலைவரே, இப்படி தெரு தெருவா அலைய விட்டுட்டானே வெயில்ல. அதானே வழக்கமா வேலை தேடி அலைவாங்க, இப்ப வேலை கொடுக்க நாம அலைய வேண்டியிருக்குது. அலைய விட்டா பரவாயில்லையா, தலை போற விவகாரம். ஆளை தேடி புடிங்கயா. தலைவரே, 3 வருது. பாப்பா இங்க பாரு, ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி 6 நட்சத்திரம் தெரியுறாங்க. போய் வேலைக்கு கூப்பிடுங்கயா. அம்மா, உங்க 3 பேருக்கும் வேலை தரதா நாங்க முடிவு பண்ணிவிட்டோம். ஊர்கா, கொஞ்சம் குட்டியுமா ஒரு கும்பல் வருது, ஒரே அமுக்கு காமிக்கிறோமா? எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். மடக்கிடுங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நாங்க பகல்குள்ள அடிக்க வரல, வேலை கொடுக்க வந்திருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிற? பிஏ படிச்சிருக்கேன் சார். நான் பிளஸ் 2 படிச்சிருக்கேன் சார். எங்கே தெரியும்? ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு பரவாயில்லையே, நாங்க 3 பேரும் சேர்ந்தே 3ஆம் கிளாஸ் தாண்டல. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஊர்கா ஃபேக்டரியில வேலை கொடுக்க போறேன். மாச சம்பளம் 1000. 1000. பீடி 1500. 1500. ஊர்கா மறுபடியும் 2000. 2000 ரூபாய். சாராயம் 3000. 3000 ஒரு தரம், 3000 2 தரம், 3000 3 தரம். அம்மா, வேலைக்கு வாங்கம்மா, வாங்கம்மா, பெரிய சம்பளம் தரேன். அம்மா வாங்க. ஏமா வேலைக்கு தானே கூப்பிடுறேன், ஏமா இந்த ஓட்ட ஓடுறீங்க? ஐயா இதுல ஓடாதீங்க. ஐயா அரதி சொல்லுங்கண்ணே. நம்ம நாட்டுல வறுமையும் வேலையில திண்டாட்டமும் பிரச்சனை இல்ல. என்ன அதுவே பிரச்சனை. ஆமா, அதை அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்க முடியாது. மெல்ல மெல்ல திட்டம் போட்டு தான் தீக்கணும்னு நம்ம அரசியல்வாதிகள் பேசிக்கிறாங்க. அப்படியா? இந்த மகாராஜா தானே ஒரே அறிக்கையில ஊரையோ மாத்தி போட்டான். ஆமாமா. இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லது செய்யறதுக்கு நல்ல மனசு தான் வேணுங்கிறது தெரியுது. அண்ணே, ஒண்ணு செஞ்சா என்ன? நம்ம மகாராஜாவுக்கு ஊருக்குள்ள ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. வர்ற தேர்தல்ல நம்ம கட்சி சார்பா அவரையே நிறுத்திட்டா நம்ம எல்லாருமே ஜெயிச்சிடலாம்ண்ணே. தேர்தல்னு வந்துட்டாலே அவன் தப்புக்கு துணை போயிடுவான். அரசியல்வாதிக்கு அடுத்த தேர்தலை பத்தி தான் கவலை, அரசனுக்கு அடுத்த தலைமுறை பத்தி தான் கவலை. அண்ணே, உங்களை சும்மா சொல்லப்படாதுண்ணே. நீங்க கூட எப்போது இப்படி 2 நல்ல விஷயங்களை சொல்லிடுறீங்க. வணக்கம். வணக்கம், வாங்க. தலைவரே, மகாராஜா சொன்ன மாதிரி ஃபேக்டரிக்கு ஆளை சேர்த்துட்டேன். என் தலை தப்பிச்சுது. என் தலை தாங்க லேசா ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்? மகாராஜா எனக்கு கொடுத்த கோட்டா 100 பேர். எப்படியோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் செத்தவன் அனாமத்து அப்படி இப்படின்னு 98 பேரை சேர்த்து போட்டேன். ஒரு 2 பேர் தாங்க இடிக்குது. ஏயா, இந்த மயிலாப்பூர் குளம் ஓரமா 2 ஒதுக்கி வச்சிருந்திய, அதை இதுல சேர்த்துறது தலைவருக்கு தெரிஞ்சு போச்சா? நான் தான் காட்டினேன். சைட்ல இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். தொண்டனாச்சே, தலைவனுக்கு செய்வானா? அப்ப சீக்கிரமா நீ தான் தலைவர். தலைவர் சொல்றது நல்ல யோசனை தாங்க. அவங்களையும் தொழிற்சாலைக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனா என் சொத்து பத்திரப்படி அடியிருக்கின்ற சொத்துக்கள் பூரா அங்கதான் இருக்குது. அவங்க இல்லாத போது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எவனாவது திருடி புட்டான்னா திருடுறதுக்கு ஆள் எங்கேயா இருக்கிறான்? ஏன்? எல்லாம் தான் வேலைக்கு போயிட்டானே. ஆமா, இது ஏன் சொந்த கால். எவன் அங்க இருக்க காலி பண்ணி அந்த பக்கத்துல தூக்கி வீசேறீங்க. வெளியே போச்சோன்னா எங்க போக முதலாளி? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கயா. என்னடா விளையாடுறீங்களா? கோடையில அனுப்புனா வெயில் அடிக்குதுன்றீங்க, குளிர்காலத்துல அனுப்புனா குளிர் அடிக்குதுன்றீங்க. அப்ப எப்பதான்டா வெளியே அனுப்புறது? 1000 2000 தண்டத்துக்கு சம்பளம் வாங்குறீங்களா? வெளியில போய் வீடு பாத்துங்க. இல்லன்னா அந்த மகாராஜாட்ட சொல்லுங்க, குடிக்கிறதுக்கு கொடையும் கடிக்கிறதுக்கு வடையும் கொடுப்பாரு. போடா போ, தூக்கி எல்லாத்தையும் தூக்கி. என் இடத்துல எவன் இருக்க கூடாது. போ. ஏன் இதெல்லாம் தூக்கி எறியறாங்க? முதலாளி வீடு வாடகைக்கு இருந்தோம், வெளியேத்திட்டாங்க. நீங்க எங்க போவீங்க? எங்களுக்கு வீடு இல்ல, இனிமே வீதியில தான் இருக்கணும். உன் குறை என்னவென்று கூறு. குடிமகனே, ஏன் மழையில் நனைற? வாங்க. அட, மழையில் நனைஞ்ச உடம்புக்காக இருப்பா, தயவு செய்து வாங்க. அங்க வீணா நனையறா, அவங்க அப்பா நனையறாரு, அவங்க அம்மா நனையறா, அங்க அந்த காலனில இருக்கிற எல்லாரும் நனையறாங்க. அவன் நான் மட்டும் என்ன? மீனாவுக்கு வீடு கொடுங்க மகாராஜா. மகாராஜா மகாராஜா, அவங்க எல்லாருக்கும் வீடு கொடுங்க மகாராஜா. அவங்க எல்லாரும் நனையறாங்க மகாராஜா. பாவ மகாராஜா, அவங்களை காப்பாத்துங்க மகாராஜா. மகாராஜா மகாராஜா, காப்பாத்துங்க மகாராஜா. மகாராஜா. பாம்புக்கு ஒரு புற்று,
பறவைக்கு ஒரு கூடு, பன்றிக்கும் ஒரு குடிசை. ஆனால் இந்த பாமர மக்களுக்கோ தலை சாய்க்க ஒரு இடமில்லை. குடிமகனே, இங்கு யார் யாருக்கு வீடு இல்லையோ தரப்படும். குடும்பத்திற்கு ஒரு வீடு, அதுவே நமது கொள்கை. சென்று வா. யாரா நீங்க? அத்துமீறி உள்ள நுழையிறீங்க. இந்த பங்களாவில் நான் இல்லைங்கிற நினைப்பா? நான் இருக்கிறேன். அத்துமீறி நுழையில, உத்தரவோட தான் வந்திருக்கோம். ஏன் பங்களா உள்ள நுழையறதுக்கு உங்களுக்கு எவன்டா உத்தரவு கொடுத்தது? மரியாதையா திரும்பி பார்க்காம ஓடி போங்க. போங்கடா. போறேன், போய் மகாராஜா கிட்ட சொல்றேன். யாரு? மகாராஜாவா? இதான் இடம். அண்ணா, வெளியே சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன். எனக்கு 3 வீடு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த 3 வீடு ஒத்துமையா ஒரே வீடு ஆச்சுன்னா 3 பொம்பளைகளுக்கு தனித்தனியா பாத்ரூம் கட்டுறது செலவாகும் இல்ல. அதனால இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் வெட்டி அதுல 3 இறக்கி கூட நானும் இறங்கிட்டா ஒரு ஜலக்கு இடம் மாதிரி கிளுகிழுப்பா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா மகாராஜா சொல்லிட்டாரு, இனிமே அப்பீல் எது? ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எல்லா பொண்ணுங்களையும் மேல என் பெட்ரூம் காமிச்சது. ஏன் அலற? மகாராஜா சொல்லியிருக்காரு ஒரு ஆளுக்கு ஒரு பெட்ரூம் தானே. வீட்டுல 3 இருக்குது, மீதி 2ல இவங்க வசதியா தங்கட்டுமே. மச்சான் வா, மச்சான் வா, சீக்கிரம் வா. இங்க வந்து பாரு. சுட்டு ஓடுமா. நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் மச்சான். இங்க பாரு பாத்திரம் அழகா இருக்கு. பெரிய இடம். சோக்கா விரட்டி தட்டலாம். மேல காத்தாடி சுத்துது, சீக்கிரம் காஞ்சிடும். ஐயோ 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 ஐயோ, குழால தண்ணி பிடிக்கிற அண்டாவில செடி நட்டு வச்சிருக்காங்களே இந்த ஆளுங்க. டா ஏண்டி, நாம இங்க கட்டிக்க துணி இல்லாம அவசப்பட்டு இருக்கோம். இங்க கதவெல்லாம் துணி மாட்டிக்கிட்டு இருக்கு. கழட்டி மேல போட்டுக்கலாம். வாடி வாடி. மச்சான் நீ கிழக்கால இருந்துக்கோ, நான் மேற்கால இருந்துக்கிறேன்னா. வடக்கால தங்கறதுக்கு ஆள் இல்லையா? வந்துட்டு இருக்காங்களே. அப்ப நாங்கெல்லாம் எங்க தங்கறது? மேல இருக்கிற அறையில முடங்கிக்காங்க, அது போதும் உங்களுக்கு. வாமுலை. என்ன வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட வாடை அடிக்குது? இங்கேயும் நுழைஞ்சுட்டானுல? என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு எனக்கு இடம் ஒதுக்குறானுங்கயா? தலைவரே, உங்களையாவது வீட்டோட இருக்க அனுமதி பண்ணிட்டாங்க. ஆனா என்ன அவுட் ஹவுஸுக்கு அடிச்சு பத்திட்டாங்களே உங்களுக்கு. எனக்கு அந்த மாதிரி அவமரியாதை நடக்கல. எப்படி? மகாராஜான்னு பேரை சொன்னா உடனே சப்ஜாடா எல்லாருக்கும் நானே குடிசை கட்டி கொடுத்துட்டேன். இங்க எப்படி? அதானே கேக்குறேன். அதாயா நான் கேக்குறேன். இன்னையா இது அக்கிரமம்? பணக்காரனுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு. அடிச்சு கொண்டு போட்டுறலான்னு பார்த்தா ஆள் அடையாளமே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னங்க முடிவு கட்டுறத கோமணம் கட்டுற மாதிரி அவ்வளவு சுலபமா சொல்றீங்க? அவன் பெரிய பயங்கரவாதிங்க. நான் பயங்கரத்துக்கு பயங்கரம்னு காட்டுறேன். நண்பரே, சோழரே, சகோதரரே, சமாதானம் சமாதானம் சமாதானம். காளி, அவசரப்படாத. உங்ககிட்ட முக்கியமா பேச வந்திருக்கிறோம். காளி, நாங்க பகையாளிங்கல்ல, உன் பங்காளிங்க. கையில பிடிச்சிருக்கிற இரும்பு சமான கீழே போட்டிருப்பா. அத போட்டுட்டு இந்த கொடிய புடி. இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. சிரிக்காத. உண்மையிலேயே உனக்கு பட்டம் சூட்ட வந்திருக்கிறோம். நீதான் மகாராஜா. மகாராஜாவா? எந்த ராஜ்யத்துக்கு? சோழபுரத்துக்கு தான். இப்ப அங்க ஒரு மகாராஜா கொடி கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறான். ஆனா இது வரைக்கும் அவனை யாருமே பார்த்ததில்லை. அதனால இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. இதுவரைக்கும் இது அவன் கொடி, இனிமே உன் கொடி. இதனால எனக்கு என்ன லாபம்? லாபமா? நிறையவே இருக்கு. நீ பூட்டுகளை உடைக்க வேணாம்.
மகாராஜான்னா கதவுகள் தானா திறக்கும். அவ்வளவு மரியாதை இருக்கு இந்த கொடிக்கு. சரி, உங்களுக்கு என்ன லாபம்? மடக்கிட்டான். பறிபோன எங்க மானமும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும். எங்களுடைய வசதிக்காக தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி வச்சோம். அந்த மகாராஜா எங்களை வற்புறுத்தி திறக்க வச்சான். நீ மட்டும் மகாராஜா ஆயிட்டினா மறுபடியும் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவோம். அந்த கூலிக்கார பசங்க வேலை இல்லாம வீதி வீதியா பிச்சை எடுப்பானுங்க. ஆமாப்பா, எங்க பங்களாக்குள்ள நுழைஞ்சு பங்கு போட்டுக்கிட்ட அந்த ஏழை பசங்களை வீடு இல்லாம விரட்டி விரட்டி அடிக்கணும். எங்க இந்த நல்ல எண்ணத்துக்கு நீ மகாராஜா ஆக வேண்டாமா? அதான் நான் கேக்குறேன். மலையேறி வந்து மாத்திக்க மாட்டேங்கிறிய, மலை பிஞ்சாலியே அடிப்பேன். சபாஷ், ஏற்பாடு எனக்கும் லாபமா இருக்கு, உங்களுக்கும் லாபமா இருக்கு. எவனுக்கு நஷ்டமா இருந்தா நமக்கு என்ன? மகுடத்தை ஏத்துக்கிறேன். அப்ப இத பிடி. மகாராஜா மகாராஜா